ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைரா புனிதா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அப்பச்சியோட தோப்பு தாங்க சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கள் அப்பச்சி இந்த காடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. வாங்கும்போது இது வெறும் காடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மரமாக வச்சு ஒரு தோட்டமாக உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த பழமரம் பார்த்தீங்கன்னா காடு வாங்கினப்போ வச்சதுங்க. இப்போ ரொம்பவே பெருசாக உயரமாக வளர்ந்துருச்சு. நிறைய பழாப்பழம் வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்கும். நம்மளாம் சாப்பிட்டது போக மிச்சத்தை நம்ம மார்க்கெட்டுக்கு கூட கொண்டு போகலாங்க. அந்த அளவுக்கு இந்த பழாமரம் நிறையா காய்க்கும். அப்புறம் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பராயன் கோயில் கூட இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மரத்துக்கு அடியில் ஒரு ஷீட்டு போட்டு அங்கே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கு ஒரு கோயில் கட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயிலை கூட கட்டி அதில் சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த கோயிலில் கருப்பராயன், கன்னிமார் எல்லா சாமியுமே இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மாதத்தில் 2 டைம் பூஜை கூட நடக்குது. அதாவது அமாவாசை, பௌர்ணமி 2 நாள்லேயுமே ரொம்ப விசேஷமாக பொங்கல் வச்சு அதுக்கு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் பெரிய பெரிய விழாக்கள் வரும்போது, அதாவது நம்மளுக்கு சிவராத்திரி அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கோயிலில் கிடா வெட்டி நல்லா ஒரு சிறப்பாகவே நல்ல பூஜை நடக்குங்க. இந்த கருப்பராயன் கோயிலில் தான் எனக்கு காது குத்து கூட வச்சாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லா பேரன் பேத்தி எல்லாருக்குமே இங்கே தான் காது குத்து எல்லாமே வைப்பாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இந்த கோயிலில் தான் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். எங்கள் அப்பச்சிக்கு 2 பசங்க 4 பொண்ணுங்க இருக்காங்க. எங்கள் பெரிய மாமா, சின்ன மாமா 2 பேருமே இந்த காட்டில் தாங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காட்டம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடு, ஆடு எல்லாமே வச்சுருக்காங்க. எங்கள் பெரிய மாமா பொண்ணுங்கள்லேருந்து சின்ன மாமாவோட பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே காது குத்து, மொட்டை அடிக்கிறது எந்த ஃபங்க்ஷனாலும் இந்த கருப்பராங்கோயிலில் தாங்க வைப்பாங்க. முதல்ல இருந்த கருப்பராயன் கோயில் இதே இடத்துல தாங்க இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மரம் இருந்துச்சு. ஒரு ஆலமரம், வேப்ப மரம், அதுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு திண்டில் தாங்க ஃபஸ்ட்டு கோயில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ ஒரு 8 இயர்ஸ் 8 வருஷம் கூட இல்லை, அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் தான் இதுக்கு கோயில் கட்டி இந்த மாதிரி பெருசாக உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கைரா கோயிலுக்குள்ளே போனதுமே அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அவளுக்கு சந்தனம், குங்குமம், திண்ணீரெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுங்க, அது எல்லாத்தையுமே ஒரே பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருவாங்க. கருப்பராயன் கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லேடிஸ் போகக்கூடாதுங்க. பெரியவங்க போகலாம், குழந்தைங்க போகலாம். ஆனால் லேடிஸ் மட்டும் அலௌடு கிடையாது. அதனால் நான் உள்ளே போகலை. வெளியில் இருந்துகிட்டே கைரவை வான்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அவள் நான் சாமி கும்பிட்டு தான் வருவேன்னு சொல்லி எல்லாத்தையுமே சாமியை கும்பிட்டு தோப்புக்கரமெல்லாம் போட்டுட்டு விழுந்தும் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் வெளியே வர மாட்டேன்னே சொல்லிட்டா. அப்புறம் அவளும் சாமியை கும்பிட்டு எனக்கும் கூட கொஞ்சம் திருநீர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எனக்கும் வச்சு விட்டான். நம்ம கருப்பராங்கோயிலில் பார்த்திங்கன்னா உருவாரம் வாங்கி வைக்கிறதெல்லாம் வழக்கம் தாங்க. உங்களுக்கு உருவாரம்னா என்னென்னு எனக்கு தெரியலை. உருவாரங்கிறது இப்போ நம்மளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலை, இல்லை நம்மளோட ஆடு மாடுங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா நான் இதை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்றதாங்க. அதாவது நம்ம எந்த மாதிரி வாங்கி வைக்கலான்னா, இப்போ ஆடு மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு ஆடு மாதிரியே இருக்கிற ஒரு உருவாரம், மாடு மாதிரியே இருக்கிற உருவாரம், இல்லை கண்ணுக்குட்டி, அந்த மாதிரி எல்லா உருவாரமே செஞ்சு வைப்பாங்க. இந்த மாதிரி தாங்க. அது மண் பானையில் மண்ணில் செஞ்ச உருவாரங்கள் கிடைக்கும். நம்ம அதையும் வாங்கி கூட வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம உருவாரம் வாங்கி வைக்கிறோம். ஒரு பெண் உருவாரம், குழந்தை உருவாரம், அந்த மாதிரி எந்தாவது உருவாரம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டு நடந்து வந்தோம்னா மாமரத்துக்கிட்ட வந்துடலாங்க. இங்கே 2 மாமரம் இருக்குது. ஒன்று கோமாங்காய், இன்னொன்று நீலமாங்காய். கோமாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாங்க. ஏன்னா அதில் புளிப்பு இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கோமாங்காய் பழுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீலமாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். ஆனால் பழுத்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இது தாங்க அந்த மாங்காய் மரம். 2 மரமே ரொம்பவே பெருசாகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மரம் நல்லாவே நிறைய காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ வயசு ஆக ஆக அதில் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் சீசன் இல்லைங்கிறதுனால மாங்காய் பிஞ்சு எதுவுமே இல்லைங்க. நம்ம சீசன் டைமில் வந்துச்சுன்னா இதில் எல்லாமே மாங்காய் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஆடு மாடு எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே எங்களுடைய சின்ன மாமா பெரிய மாமாவோட
ஆடு மாடுங்க தாங்க இங்கேயே கட்டி அவங்க மேய்ச்சிக்குவாங்க. சில டைம் இங்கே வந்துட்டு மேவி இல்லாதப்போ பக்கத்துலேயே தானே டேம் இருக்குது, டேமுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு கூட அங்கே கூட மேய்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆடு மாடெல்லாம் அங்கே தான் கொண்டு வந்து மேய்க்குவாங்க. நம்ம காட்டிலிருந்து பார்த்தோம்னாவே அந்த மழை எல்லாமே சூப்பராக அற்புதமாக காட்சி அளிக்குதுங்க. நம்ம காட்டில் இல்லாத மரங்களே இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா தென்னை மரத்தில் ஆரம்பித்து மாமரம், பலாமரம், வாழை மரம், கொய்யா மரம், மாதுளை, முந்திரி பழ மரம், மழை இழந்த பழம் இருக்குல்லங்க அந்த மரம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட சாத்துக்குடி மரம் கூட இருந்துச்சு. ரீசெண்டாக தான் அந்த மரம் வந்துட்டு இதாகிடுச்சு, விழுந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி சாத்துக்குடி மரம் கூட இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா முந்திரி பழ மரம், அதாவது நாங்கள் வந்துட்டு அதையே சேரம்பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம காட்டில் 2 சேராம்பழ மரம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு சிகப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். இந்த சிகப்பு கலரில் இருக்கிற சேராம்பழம் பார்த்திங்கன்னா, அதாவது முந்திரி பழம், ரெட் கலரில் இருக்கிற முந்திரி பழ மரம் கொஞ்சம் அந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், பழுத்தா கூட நல்லா இருக்கும். ஆனால் அந்த மஞ்சள் கலர் இருக்கிற பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இந்த மரத்தில் இருக்கிற சேராம்பழத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்தா மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. இல்லைன்னா வெறும் மரம் மட்டும்தான் தெரியும். மரத்துக்கு உள்ளே போனீங்கன்னா ரொம்பவே வெளியே பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு கொடை ஷேப்பில் உள்ளே ரொம்பவே கேப் விட்டு நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம இந்த மரத்தில் ஏறி கூட பறிச்சுக்கலாம், என்ன பழம் வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆனால் இந்த பழத்தை வந்துட்டு நம்ம பழுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா ரொம்ப தெவுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கொட்டையை உடைச்சோம்னா நம்மளுக்கு முந்திரி கூட கிடைக்குங்க. ஏன்னா இந்த கொட்டையை வந்துட்டு காய வச்சு உடைச்சோம்னா நம்மளுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். மயில் எல்லாமே இந்த பழத்தை சாப்பிட்டு போயிருங்க. ஆனால் அந்த கொட்டையை வந்துட்டு கீழே போட்டுரும் இல்லையா, நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா நிறைய கொட்டை இருக்கும். அந்த கொட்டையெல்லாம் பொறுக்கி நம்ம காய வச்சு உடைச்சோம்னா நம்மளுக்கு முந்திரி கிடைக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான புல் எல்லாமே இங்கேயே போட்டுக்குவாங்க. இது தாங்க மசால் பில். இது மாட்டுக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு தேவையான பில் எல்லாமே அறுத்து மாட்டுக்கு போட்டுருவாங்க.